நான் உங்க மாயா. மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இ நான் இன்னைக்கு செஞ்ச ஒரு தவறால நான் ரொம்ப ஒரு பெரிய வேதனைய அனுபவிச்சுட்டு வந்து உட்காந்து உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். நிஜமா நான் சொல்றேன். நான் ஏன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எனக்கே என் மேல கோவமா இருக்கு. ஓகேவா? ஸோ அது என்ன தவறு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லங்க. காலையில் எழுந்த உடனே நல்லா ஆஸ் யூஷுவல் தாங்க போச்சு. டேப்லெட்லாம் போட்டேன், நார்மலாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. சடனாக வந்து சிஸ்டர்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு, நம்ம இன்னைக்கு ஷாப்பிங் போகலாம், நியூ இயர்க்காக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் யோசித்தேன் போகலாமா வேணாமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கோல்டு இஷ்யூ இருந்தது. எனக்கு பாடி ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருந்தது. பட் ஆனாலும் சரி சிஸ்டர்ஸ் கூப்பிட்றாங்களே, என்னைக்கோ ஒரு நாள் தான் நம்ம வந்து நம்ம சிஸ்டர்ஸ் கூடலாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். சரி போயிட்டு வரலாம். பாப்பாவும் வந்து போலாமா அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போற வரைக்கும் எல்லாம் நார்மலா இருந்ததுங்க. அண்ட் போயிட்டதுக்கு அப்புறமா அங்க நம்ம ஷாப்பிங் போற இடத்துல கடை வந்து கொஞ்சம் பெரிய கடையா இருந்ததால, லிஃப்ட் அங்க வந்து கிடையாது. ஐ மீன் அது ஒர்க் ஆகலன்னு நெனைக்கிறேன். நாங்க ஸ்டெப்ஸ்லயே வந்து ஏற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். எல்லா மாடிக்கும் வந்து ஸ்டெப்ஸ்லயே ஏறி போயிட்டு வர மாதிரி. ஸோ அப்போ ஏறி போயிட்டு அங்க நம்ம சுத்தி சுத்தி பார்ப்போம்லங்க. ஒரு ஷாப்பிங் போயிட்டாலே அதுவும் லேடீஸ்க்கு சொல்லவே வேணாம். தன்னையே மறந்து ஒ விஷயங்கள் பின்னாடி ஓடிடுவோம் நம்ப. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆங்ஸைட்டி இருக்கு. நான் அதிகமா நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு ஞாபகமே இல்லாம, அண்ட் நான் ஏதோ ஒரு சிஸ்டர்ஸ் கூட ஒரு ஜாலி வைப்ல வந்து நல்லா அங்க ஷாப்பிங் போன இடத்துல வந்து படியெல்லாம் ஏறி இறங்கி கொஞ்சம் பாடி எஃபர்ட் போட்டு அந்த மாதிரியெல்லாம் நாங்க சுத்திட்டே இருந்தோன்னா, சடனா அங்கேயே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாடி எல்லாம் வந்து தடதடன்னு ஆயிடுச்சு. அந்த ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அ ரொம்ப முடியாம போயிடுச்சு. அண்ட் ரொம்ப பயந்துட்டேன் நானு சடனா. அதுவும் இல்லாம அங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? பேகு, அந்த வீட்லருந்து கொண்டு போன பேக், சிஸ்டருக்கு குழந்தைங்க இருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கொண்டு போன பேக், அதெல்லாம் வந்து எப்படி இப்போ நம்ம கூட இருக்கோம். நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்ல. ஸோ அதனால அந்த கொஞ்சம் வெயிட்லாம் கொஞ்சம் தூக்கிட்டு நடந்ததால என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஆங்ஸைட்டி இருக்குன்றதையே மறந்து நான் சில விஷயங்கள் பண்ண தவறால, எனக்கு அங்க போன இடத்துலயே வந்து ஆங்ஸைட்டி அதிகமாயிடுச்சு. அதாவது அந்த சிம்ப்டம்ஸ் எனக்கு அதிகமாயிடுச்சு. ஓகேவா? அ நம்ம இந்த இடத்துல தான் புரிஞ்சுக்கணும். ஆங்ஸைட்டின்றது ஒரு வகை பயம் தான் அது. அந்த பயம் எனக்கு வந்து அங்க வந்ததுன்னா, பயம் கிடையாது. ஓகேவா? அந்த பயத்த கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு பாசிட்டிவான தாட்ஸ நான் வளர்த்துக்கிறேன். ஏன்னா, அத நான் அத என்னால வந்து ஓவர் கம் பண்ணிக்க முடியுது. பட் ஆனா, அந்த ஆங்ஸைட்டியால வர பாடி சிம்ப்டம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அத நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் நமக்கு வந்து மெடிசின்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் வந்து டாக்டர்ஸ் குடுத்துட்டுருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டேப்லெட்ஸ் போடுவோம். நமக்கு அது ஓகேவா இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த வீடியோல சொல்லியிருக்கேன்ல. ஆல்ரெடி போட்ட ஒரு வீடியோல. சேம் அதே தான். நம்ம போடுவோம். நமக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆ ஆனா வந்து நம்ம அது நல்லாயிடுச்சுன்னு நெனச்சுட்டு நம்ம சில விஷயங்கள் பண்ணும்போது, அது நமக்கு திருப்பி வந்துரும். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் அந்த போன இடத்துல அந்த கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவர் ஆங்ஸைட்டி ஆயிட்டு, அந்த நெஞ்சு படபடப்பு, விட்டா என் ஹார்ட்டே வெடிஞ்சிரும் போல அப்படின்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அண்ட் எங்க கூட ஜென்ட்ஸ் யாரும் வரல. நாங்க 3 சிஸ்டர்ஸு அண்ட் குழந்தைங்க மட்டும் தான் போயிருந்தோம். ரொம்ப பயந்துட்டேன். அண்ட் என் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களால பாவம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் வேற ரொம்ப பயமாயிடுச்சு. இல்ல நமக்கு ஒரு சடனா நமக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துட்டாலே, நமக்கு ஏதோ பெருசா ஆயிடும்னு சொல்லி நம்ம ரொம்ப பயந்துருவோம். அந்த மாதிரியெல்லாம் நான் ரொம்ப பயந்துட்டேன். அண்டு வேர்த்து கொட்டிடுச்சு. அண்ட் ஹார்ட் பீட் அதிகமா ஆயிடுச்சு. சடனா ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி. அண்டு அப்புறம் என்ன பண்றது? அப்படியே க கா கேப் புக் பண்ணி எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே இப்ப நான் டேப்லெட்ஸும் எடுக்கக்கூடாது. ஏன்னா, அ நமக்கு எனக்கு வந்து 2 வேள மட்டும் தான் டேப்லெட்ஸ் டாக்டர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. காலையிலயும் அண்ட் நைட் மட்டும் தான் நான் ஆங்ஸைட்டி டேப்லெட்ஸ் போடணும். நான் காலையில போட வேண்டியது நான் போட்டுட்டேன். பட் என்னோட இந்த மிஸ்டேக்கால வந்து நான் போய் ஹெவியா அ நடந்தது அண்ட் வெயிட் தூக்குனது ஓவர் எக்ஸைட் ஆயி, அந்த சில விஷயங்கள் பண்ணதால வந்து, எனக்கு இப்ப இது ஹார்ட் பீட் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட்டு இதெல்லாம் வந்து திருப்பி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐய்யயோ! என்னடா இது? நம்ம இப்ப தானே கொஞ்சம் கொஞ்சம் ரிகவரி ஆயிட்டு, நம்ம 4 பேருக்கு நம்ப வந்து ஒரு கான்ஃபிடென்ட் குடுக்குறோம். நம்ப வந்து ஆறுதலா இருக்கோம். நமக்கு திருப்பி வந்துருச்சே! அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ நான் வீட்டுக்கு வந்த உடனே
என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். என் ஹஸ்பண்ட்லாம் இல்லைப்பா ரொம்ப முடியலன்னா பரவாயில்ல வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் ஒரு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம். ஏன்னா இப்போ நம்ம டேப்லெட்ஸும் எடுக்கக்கூடாது மத்தியானமாக. நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே வந்து ஒரு 3:30 ஆகிடுச்சு. 3:30 4:00 இருக்கும். ஸோ அப்போது டேப்லெட்டும் எடுக்கக்கூடாதுல்ல நம்ம. அன்டைம் நமக்கு தெரியாமல் நம்ம எடுத்துடக்கூடாது. ஸோ நம்ம ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக ஆன்சைட்டிக்காக செக் பண்ணுறேன். அந்த டாக்டர்கிட்டயே போனோம். அங்கே போனால் அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, திட்டினாங்க நல்ல. உங்களுக்கு வந்து ஆன்சைட்டி இருக்குது, நீங்கள் வந்து ஏன் அந்த மாதிரி நடந்தீங்க? ஸோ நடந்ததெல்லாம் நான் டாக்டர்கிட்ட நம்ம மறைக்கக்கூடாது, எல்லாமே சொன்னதால். அண்டு திட்டினாங்க, ஏன் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டேப்லெட்டே நம்ம கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அது திருப்பி வரதான் செய்யும், இப்படி ஆக தான் செய்யும். ஸோ நாங்களாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சின்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அண்ட் அங்கேயே வந்து எனக்கு 2 டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் ஹார்ட் பீட் கம்மி பண்ணி அண்ட் கொஞ்சம் நேரம் வந்து அப்சர்வேஷனில் வச்சு அதுக்கப்புறமா ஒரு 6:30க்கு தான் வீட்டுக்கு அனுப்புனாங்க. அண்டு நிஜமாக சொல்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டு அங்கே போய் அந்த பெட்டில் படுத்து இருக்க அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப வந்து எனக்கு வந்துடுச்சு. நான் ரொம்ப அழுதுட்டேன். என்னால் சுத்தமாக முடியல. ஏன்னா நான் என்னடா இது இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு வேதனை. நமக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சால் கூட அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஒரு விஷயங்களுக்கு போகிறப்போ நமக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வந்து ரொம்ப நம்மளை பயம் காட்டும். எனக்கு உண்மையாக சொல்ல போனால் எனக்கு போகிற வரைக்கும் சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு. படபடப்பு அண்டு பாடியெல்லாம் வந்து இப்படி ஷிவரிங் ஒரு மாதிரி. நம்ம நல்லா தான் இருப்போம், அப்படியே கை கால்லாம் தடன்னு இருக்க மாதிரி. அண்ட் செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இதெல்லாம் வந்து இருந்தது. பட் மைண்ட் அளவில் ஓகே, நான் ஒரு இதுவாக தான் இருந்தேன். ஆனால் ஹாஸ்பிட்டல் பார்த்த உடனே ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஐயோ நமக்கு ஏதோ ஆகிடும் போல், திருப்பி நமக்கு ஏதோ பெருசாக ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு தாட். ரொம்ப அழுதுட்டாங்க. அங்கே என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து ரொம்ப பயந்து அழுதுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியோ அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, ஒன்றும் இல்லைம்மா இது நார்மல் தான். ஸோ நீ வந்து கொஞ்சம் ரொம்ப வெயிட்லாம் தூக்காத. அண்டு ஏதாச்சும் இந்த ரொம்ப நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுவோம்லங்க ஒரு சில விஷயங்கள். இந்த ஸ்டெப்ஸ் நிறைய ஏறி இறங்குறது, கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறது, ஓடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, மெல்லமாக நடங்க, ஸ்லோவாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த நிம்மதியே வந்தது. ஸோ இந்த வீடியோ ஏன் நான் வீட்டுக்கு வந்த கொஞ்சம் கையோடவே நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவன் லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்காளே அப்படின்னு நினைக்கலாம். இது வந்து எனக்கு வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு கான்ஃபிடென்ட்டுக்காக தான் போட்டுக்கிட்டேன். ஸோ என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் ஃபேஸ் கூட வாஷ் பண்ணல. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அந்த போயிட்டு வந்த ட்ரெஸ் கூட நான் இன்னும் சேஞ்ச் பண்ணல. நான் கையோடவே நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு நான் பண்ணது ஒரு முட்டாள்தனம்னால சொல்கிறேன் நான். அந்த மறந்துட்டு நம்மளை மீறி நம்ம செய்கிற ஒரு சில செயல்கள் நம்மளை எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துதில்ல. ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கும் நான் சொல்கிறது இதுதான், ஆன்சைட்டியில் இருக்கவங்களுக்கு. நீங்கள் ஒருவேளை டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க விஷயங்களை வந்து என்றைக்குமே எதுக்காகவும் மறந்துடாதீங்க. அண்ட் ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அண்ட் திருப்பி என்ன மாதிரி தான் ஆகும். ஸோ நான் ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நமக்கு போயிடுச்சின்னு நினச்சி நம்ம ஒரு சில விஷயங்கள் ஜாலியாக நம்ம பண்ணிவிடுவோம். ஆனால் அதனோட விளைவுகள் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ ஆன்சைட்டி இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஹெல்த் அளவில் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சரியாகிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்கிற வரைக்கும் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் என்ன மாதிரி முட்டாள்தனமாக பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நான் பண்ண அந்த ஒரு சின்ன முட்டாள்தனமான விஷயத்துக்காக நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து உக்காந்துட்ருக்கேன், அவ்வளோ இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டுக்கிட்டு. ஸோ நீங்கள் சேஃபாக இருங்க, டேப்லெட்ஸ் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அண்டு ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதுங்க ஆன்சைட்டியில் இருக்கிறவங்க. அண்டு நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்ல தண்ணி குடிங்க, அண்டு ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்களும் வந்து ஏதாவது பை மிஸ்டேக்கன்லி உங்களுக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது முடியாமல் சடனாக உங்களுக்கும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்துடுச்சுன்னா பதட்டப்படாதீங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் பதட்டப்பட்டுட்டேன். ஏன்னா எனக்கு அங்கே கூட யாருமே இல்லையே, நம்ம எதனா விழுந்துட்டோன்னா என்ன ஆகுறது, யார் நம்மளை தூக்கிட்டு போவா ஹாஸ்பிட்டலுக்கு, அப்படியெல்லாம் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி கேரெல்லாம் ஆகிடுச்சு.
ஸோ நீங்கள் பதட்டப்படாதீங்க, என்ன மாதிரி ரிலாக்ஸாக இருங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஹார்ட் பீட் அதிகமாகுதா அண்டு ரொம்ப உங்களால் முடியலையா, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் சடனாக ஏதாச்சும் ஒரு இடம் பார்த்து உக்காந்துருங்க அமைதியாக. அண்ட் தண்ணி எடுத்து பொறுமையாக குடிங்க, சிப் பண்ணி குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஒருத்தரோட ஹெல்ப் கிடைக்கிற வரைக்கும். அப்புறமா நீங்கள் ரொம்ப முடியல, அதை நீங்கள் ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் உக்காந்து கூட உங்களால் முடியல அப்படின்னும் போது கண்டிப்பாக டாக்டரை போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்சைட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆன்சைட்டியில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, அண்ட் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் தான். சடனாக வந்து நமக்கு இந்த மாதிரி யாருக்கு வேணால் ஹார்ட் பீட் அதிகமாகலாம்ல சில சமயத்தில், ஹெவியாக நம்ம சில விஷயங்கள் பண்ணும்போது ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து என்னடா இது நம்மளுக்கு ரொம்ப படப்படன்னு இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு பதட்டப்படாதீங்க. யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல உட்காந்து உங்களை நீங்கள் காம் பண்ணுங்கள், நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. அப்போ கண்டிப்பாக ஸ்லோ ஆகும். அது மீறியும் ஆகலையா, டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். அண்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இன்றைக்கி ரொம்ப பதட்டமாயிட்டேன், அதனால தான் எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஒன்ஸ் ஹார்ட் பீட் அதிகமாகுதா பதட்டம் இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட. ஓகேவா? பதட்டம் மட்டும் படாதீங்க. அந்த பதட்டமே நமக்கு வந்து இன்னும் ரொம்ப மோசமாக ஆக்கி விட்டுரும். ஸோ அதில் மட்டும் கவனமாக இருங்க. அண்ட் நான் ஒரு விஷயம் நல்லா கற்றுக்கிட்டேன், என்ன தான் டேப்லெட்ஸ் போட்டாலும் நம்ம வந்து டாக்டர் சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நான் சில சமயத்தில் மறந்துட்டு குடுகுன்னு ஓடுறது, படி ஏறி இறங்குறது ஸ்பீடாக, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இனிமேல் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன், ரொம்ப நான் பட்டுட்டேன். ஸோ நீங்களும் வந்து ஆன்சைட்டியில் இருக்கீங்களா, தயவு செஞ்சு என்னை பார்த்து திருந்துங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அண்டு காமாக இருங்க, அண்டு எல்லாத்தையும் ரிலாக்ஸாக பண்ணுங்க, அந்த மைண்டையும் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக என்னோட இந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி நான் பட்ட இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது உபயோகமாக இருக்குது அப்படின்னா. அண்ட் என்னை தொடர்ந்து பாருங்கள், ஆன்சைட்டி ரிலேட்டடான விஷயங்கள் அண்ட் ஹெல்த் இஷ்யூவால் ரிலேட்டடான விஷயங்கள் அண்ட் நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் மாயா டாக்ஸ் சேனலில் வந்து தொடர்ந்து நான் பதிவிட்டுக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி வந்து என்னால் வீடியோ போட முடியாத ஒரு நிலை தான். பட் நான் வந்த உடனே படுத்துட்டேன். நான் யோசித்தேன், இந்த காரணத்துக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் கூட இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஒரே வழியே வந்து எனக்கு இந்த வீடியோ மூலிமா தான். ஸோ இதையே நம்ம வந்து இது பண்ணணும், நம்ம வந்து எந்த காரணத்துக்காகவும் கிவ் அப் ஆகக்கூடாது, எந்த காரணத்தை காட்டி அங்கேயே நிற்கக்கூடாதுன்றது தான் என்னோட மைண்ட் செட். ஓகேவா? ஸோ இன்னைக்கு எனக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படின்ட்டு இப்போ கூட பாருங்கள், என்னால் முடியல, சுத்தமாக முடியல. ஸோ இந்த காரணத்தை காட்டி உங்கள் கூட நான் பேசுகிற விஷயமா இருக்கட்டும், அண்ட் இப்போ எனக்கு இன்றைக்கி நான் பட்ட இந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணால் மட்டும்தான் என்னோட உணர்ச்சி பூர்வமாக நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். இது நான் நாளைக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நேற்று எனக்கு இப்படி இருந்துச்சுங்க அப்படின்ட்டு நான் ஒரு நார்மலாக ஒரு நியூஸ் மாதிரி தான் சொல்ல முடியும்ல. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி என்னால் முடியலனாலும் நான் வந்து உங்ககிட்ட இப்போது இந்த விஷயத்த பதிவு பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் இதை வந்து உங்ககிட்ட சொல்கிறதன் மூலிமா எனக்கு ஒரு மன நிறைவு. ஏன்னா நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போவுமே வந்து எனக்கு நல்லா இருக்கணும். அண்ட் அதுவும் ஆன்சைட்டியில் கஷ்டப்படுற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சீக்கிரம் குணமாகணும், அவங்க எல்லாருமே வந்து அதிலேருந்து வெளியே வந்து அண்ட் அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்க பேக் டு நார்மலி அவங்க ஹாப்பியான ஒரு லைஃப் வாழணும். அதுக்காக நான் கடவுள்கிட்ட தினம் தினம் நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்து, சிஸ்டர் எனக்கு ஆன்சைட்டி இருக்குன்றதே நான் வந்து உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ நிறைய பேர் வந்து இதே தான் தப்பு நம்மளுக்கு இருக்குது, நமக்கு ஆன்சைட்டி இருக்குன்னே தெரியாமையே பாவம் நிறைய பேர் வந்து அதனால் வர பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டு என்னன்றதே தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து என் வீடியோ உபயோகமாக இருக்கணுன்றது தாங்க என்னோட ஆசை. ஆனால் எனக்கு அந்த சிஸ்டர் பண்ண கமெண்ட், அந்த ஒரு கமெண்ட் என்னை வந்து அவ்வளோ வந்து என்னை வந்து எமோஷ்னலி என்னை வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சுங்க. ஏன்னா நான் தினம் தினம் வந்து நான் முடியலனாலும் நான் போடுற வீடியோ வந்து
யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து பயன் இருக்கணும் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் தான் என்னோடது. ஆனால் என் வீடியோ வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்து அவங்க அதை அவங்களுக்கு இருக்க ஒரு விஷயத்த வந்து அவங்க அனலைஸ் பண்ணி அவங்க வந்து அதை புரிஞ்சிக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறப்போ உண்மையாகவே எனக்கு அது ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்குது. அண்ட் அந்த விஷயத்த வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு காரணமும் நீங்கள் தான். என் வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதால தான் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்டு நிறைய பேருக்கு வந்து நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. அண்ட் அதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து எவ்வளோ வாட்டி நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா அத்தனை பேர் வந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் அவங்க அதை பயனடைகிறாங்க அப்படின்னும் போது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை. ஸோ அந்த சந்தோஷத்தை கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் உண்மையாக நான் இந்த 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 விஷயத்த வந்து அந்த சிஸ்டருக்காக ஸ்பெஷலி சொல்லிக்கிறேன். சிஸ்டர் கவலைப்படாதீங்க. அண்ட் உங்கள் பேர் கூட நான் ஞாபகம் இல்லை எனக்கு. நான் திருப்பி வேணால் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஸ்பெஷலி நான் உங்களுக்காக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் சிஸ்டர். அண்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உண்மையாலே சீக்கிரம் சரியாக போயிடும். நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். உங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுங்க. இல்லை உங்களால் இதை ஹேண்டில் பண்ணுற ஒரு விதமாக தான் இருக்குது, உங்களுக்கு ஓவராக ரொம்ப வந்து கஷ்டம் தர மாதிரி இல்லாமல் உங்களுக்கு மனசளவில் மைண்ட் அளவில் இருக்கிற விஷயமா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை பாசிட்டிவாக வச்சுட்டு அண்ட் மைண்ட் டைவெர்ட் பண்ணுங்கள். நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணி உங்களை சரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு உடல் அளவில் உங்களுக்கு இது பிரச்சனைகளை தர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை போய் பாருங்கள் சிஸ்டர். கண்டிப்பாக நான் இருக்கேன். அண்ட் மாயா ஃபேமிலி ஆகிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிப்பாங்க. அண்ட் நீங்கள் சீக்கிரமாக ரிகவரி ஆகிடுவீங்க. அண்ட் பயப்படாதீங்க. ஆஸ் அ சிஸ்டராக நான் இருக்கேன் உங்கள் கூட. அண்ட் நானும் ஆன்சைட்டியில் கஷ்டப்பட்டு அண்ட் இன்னைக்கு கூட ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு நிறைய அழுதுட்டு அண்ட் என் கண்ணு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் அவ்வளோ அழுதுட்டு வந்து உக்காந்துட்டுருக்கேன் உங்கள் முன்னாடி. நான் இவ்வளோ பேசுகிறேன்னா அண்ட் எனக்குள்ளே இருக்க என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் அண்ட் பாசிட்டிவிட்டி மட்டும்தான். சில சமயத்தில் நம்ம உடஞ்சி விழுந்துட்டாலும் சில சமயத்தில் நம்மளே தேத்திக்கிட்டு எழுந்து நம்ம உட்காந்துடணும். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. நாங்கள் எல்லாரும் இருக்கோம். ஸோ தைரியமாக இருங்க. சீக்கிரம் வெளியே வாங்க ஆன்சைட்டிலேருந்து. அண்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமும் அதே தான். ஆன்சைட்டியில் இருக்கவங்களுக்கு சீக்கிரம் எல்லோரும் ஆன்சைட்டியை விட்டு வெளியே வாங்க. ஆன்சைட்டியாக நம்பலான்னு ஒரு கை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பயப்படாதீங்க. அண்ட் இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. வணக்கம் சொல்கிறேன். சாரி. நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.